Hello friends, so Redmi la irundhu pathina gaming ka or smartphone launch pannirukanga global Redmi K50 gaming. So இந்த smartphone நம்ம unbox பண்ணி அத பத்தி டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல bell symbol மறக்காம click பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம ஷார்ட்ஸ் மட்டும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி இப்போ இந்த smartphone நம்ம unbox பண்ணலாம். இதுதான் Redmi K50 gaming ஓட box. இப்போ நம்ம boxல இருக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த box ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தனே Black கலர்ல ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல், டாக்குமெண்டேஷன் அண்ட் ட்ரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண. நெக்ஸ்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் இருக்கு. ஸ்மார்ட் போன் எடுத்து நம்ம சைடுல வச்சிரோம். பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஸ்மார்ட் போனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல ஒரு சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். கடைசியா பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா டைப் சி கேபிளும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் சைடுல வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனில் வந்து ப்ரொடெக்டிவ் ராப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாசி பேக் டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். இந்த பில் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இங்கே ஃப்ரேம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவரியை பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துட்டாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துட்டாங்க. அப்படியே இந்த பவர் பட்டனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏர் ட்ரிகர்ஸ் தந்திருக்காங்க. கேம் விளாட அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது. செகண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் அண்ட் ஸ்பீக்கர்கள் தந்திருக்காங்க. ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் தந்திருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தராங்க. கீழே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, மேலே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஃபோன் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் இருக்குது அண்ட் சிம் ட்ரை பாக்ஸ் தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டியூல் சிம்ஸோட தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்சுவல் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஓஎல்இடி டிஸ்பிளே தராங்க. இங்க பிக்சல் ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 2400 x 1080 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கு. HDR10+ சப்போர்ட் இருக்கு. இங்க ரெஃப்ரெஷ் ரேட்னு பாத்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்து வந்திருக்காங்க. டிஸ்ப்ளேக்கு ப்ரொடெக்ஷன் பாத்தீங்கன்னா கார்னிங் குலாக்கஸோட விக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. ஸோ ஓவரால் டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் நல்லாவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான AMOLED பேனல் எடுத்துருவாங்க. அண்ட் நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அண்ட் டிஸ்பிளேக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனும் தந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டிஸ்பிளே பற்றி கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோல் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 20 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. செல்ஃபி கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வீடியோ எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்படியே இந்த கேமரா சொல்லிட்டு எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. 64 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தராங்க 1.7 அபேச்சரில். இதோட சென்சார் பார்த்தீங்கன்னா சோனி IMX686 சென்சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தராங்க 2.2 அபேச்சரில். கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா தந்திருக்காங்க 2.4 அபேச்சரில் தந்திருக்காங்க. ஸோ டோட்டலாக இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ரியர் கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4K வீடியோ எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4700 mAh ஒரு பேட்டரி தராங்க. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 120 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. 120 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்காது, யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 5000 mAh கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இங்கே வந்து சார்ஜிங் சப்போர்ட் ஹையாக தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா MIUI 13 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா Android 12 மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 8 Gen 1 ப்ராசஸர் தராங்க. இங்கே GPUன்னு பார்த்தீங்கன்னா Adreno 730க்கான ஒரு GPU தந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் கேட்டிங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா கேமிங்காகவே மேக் பண்ண ஸ்மார்ட் ஃபோன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி குறையா தருவாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். நீங்கள் ஹை கிராஃபிக்ஸில் கேம் ப்ளே பண்ணலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கேம் மோடுன்னு தந்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி கேம் விளையாடும் போது இன்னமும் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் ஏர் டிகர்ஸ் வேறு இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு சூப்பராகவே. இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் தராங்க. இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சார்ஸ்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே இருக்குது. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 210 கிராம் வெயிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா குளோபலாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஒன்று லான்ச் ஆகல. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் மேபி இந்தியாவில் எடுத்துகிட்டு வரலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் டீல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் தான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தால் எந்த ப்ரைஸில் லான்ச் ஆனால் நல்லா இருக்குன்னு உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்து பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.